கூட்டத்தை கலைக்க வேண்டுமென்றே எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அந்த வழியாக ஆம்புலன்ஸ் வந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவருக்கு ஓட்டுநர் விளக்கமளித்திருக்கிறார். நோயாளியை ஏற்றதான் தான் சென்றதாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் விளக்கமளித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். நோயாளியை ஏற்றவை அந்த வழியாக காலியான ஆம்புலன்ஸில் சென்றதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அணைக்கட்டு தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி நேற்று பரப்புரை மேற்கொண்டு வந்தார். அப்போது கூட்டத்தை கலைக்க வேண்டுமென்றே அந்த ஆம்புலன்ஸ் அந்த வழியாக வந்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் அவசர அழைப்பின் பேரில் நோயாளியை ஏற்றத்தான் ஆம்புலன்ஸ் சென்றதாக ஓட்டுநர் தற்போது விளக்கமளித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் அழகேச பாண்டியன் இணைக்கிறார். அழகேச பாண்டியன், இப்போ அந்த விளக்கத்தில் ஓட்டுநர் என்ன தெரிவிச்சிருக்காரு? நிச்சயமாக, அதாவது நேற்று இரவு வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக ஆம்புலன்ஸ் ஒன்று குறுக்கே வந்தது. ஒவ்வொரு கூட்டத்திலும் ஆம்புலன்ஸ் குறுக்கே வருவதாக அப்பொழுது அவர் புகார் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இது குறித்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடம் கேட்டபோது, அதாவது அவர் பள்ளிகொண்டாவிலிருந்து வந்துள்ளார். பள்ளிகொண்டாவிலிருந்து அணைக்கட்டு அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அரசு மருத்துவமனை அருகிலேயே தான் இந்த எடப்பாடி பழனிசாமியின் கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மேலும் அவர் 8:30 மணிக்கு வர வேண்டியவர் 10-15 மணிக்கு தான் இரவு வந்துள்ளார். இதன் காரணமாக இந்த கூட்டம் முடிவடைந்து விட்டது என்று சிலர் சொன்னதன் காரணமாக அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பள்ளிகொண்டாவிலிருந்து மாற்றுப்பாதையில் வந்துள்ளார். அந்த வழியில் வரும்பொழுது இந்த பிரச்சார கூட்டத்தில் வாகனம் சிக்கியிருக்கிறது. அதனை கண்ட சிலர் இந்த ஆம்புலன்ஸில் யாரும் இல்லை என்று தவறான தகவலை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக கோவப்பட்ட பழனிசாமி அவர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அடுத்த முறை ஆம்புலன்ஸ் வந்தால் அந்த ஓட்டுநரை ஆம்புலன்ஸ் ஓட்டுநரே நோயாளியாக அனுப்பப்படுவார் என எச்சரித்திருந்தார். இந்த பேச்சானது பெருத்த சர்ச்சைக்கு உள்ளானது. இந்த நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கேட்டபோது, நான் வேண்டுமென்று வரவில்லை, நோயாளியை உயர் சிகிச்சைக்காக, அதாவது அணைக்கட்டு அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளியை உயர் சிகிச்சைக்காக ஒரு பெண் நோயாளியை அழைத்து செல்ல வேண்டும் என்று அழைப்பு வந்ததன் காரணமாகவே அந்த பகுதிக்கு வந்ததாகவும், அந்த பகுதி ஒரு பிரச்சார கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த இடத்திற்கு 200 மீட்டர் தொலைவிலே இருந்ததால் அந்த வழியாக வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் அந்த அணைக்கட்டு அரசு மருத்துவமனையிலிருந்து அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையானது கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்ல வேண்டும். அதனால் அந்த அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதன் காரணமாகவே அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அங்கு சென்றதாக விளக்கம் அளித்திருக்கிறார். அழகேச பாண்டியன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.